மாண்புமிகு ஜி.கே. மணி அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய திருநாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டமன்ற பேரவை, தமிழ்நாடு என்று சொன்னால் இந்திய நாடும் உலக நாட்டு தமிழர்கள் எல்லாம் திரும்பி பார்க்கிற அளவிற்கு நம்முடைய முன்னோர்கள் இந்த மாமன்றத்திலே இந்த அவையில் அமர்ந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்த தலைவர்கள் ஆட்சி புரிந்த இந்த மண்ணில் 234 பேர் நாம் இந்த 5 ஆண்டு காலம் அமர்ந்து அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழிய என்று தமிழுக்கு சிறப்பு உண்டு. உலகத்தின் மூத்த மொழி, உலகத்தின் மூத்த குடிமக்கள் என்று சொல்லப்படுகிற தமிழர்கள் செந்தமிழ் நாடு என்னும் போதிய நிலை என்ப தேன் வந்து பாயுது காய்து நிலை என்று பெருமைக்குரிய இந்த தமிழ்நாட்டில் 16வது சட்டமன்ற தேர்தல் முடிவுற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் உரையிலே நானும் கவனித்தேன். முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையில் இது எனது அரசு அல்ல, இது நமது அரசு என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்டு நான் பேருவகை கொண்டேன். ஏதோ வார்த்தையால் மட்டுமல்ல, எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற இந்த ஜி.கே. மணி சார்ந்திருக்கிற பென்னாகரம் தொகுதியாக இருந்தாலும், அல்லது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதியாக இருந்தாலும், என் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொகுதியாக இருந்தாலும், ஏன் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தொகுதி உள்ளிட்ட எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளுக்கெல்லாம் கேட்டதை கொடுத்தவர், நிறைவு செய்தவர் முதலமைச்சர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கட்சி மாச்சரியங்கள் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கைகளில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த மாமன்றம் என்பது வரலாற்று பெருமைக்குரியது என்பதை நினைவுபடுத்துகிற வகையிலே தான் 5 ஆண்டு காலம் நிறைவேற்றிருக்கிறோம். இன்று பிரிந்து செல்லுகிறோம். நான் கூட இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று நேற்றே ஒரு பாடலை சொன்னேன். கல்லூரியில் படித்து விடுதியிலே படித்து வெளியேறுகிற நேரத்தில் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே என்று பாடி எல்லாம் அங்கே உட்கார்ந்து பேசணும், பழகணும். எல்லாம் பிரிந்து போறோம். மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு, வருத்தமா இருக்கு. மீண்டும் யார் வருவார்கள் என்பதை அந்தந்த தொகுதி மக்கள் தீர்மானிப்பார்கள் என்பதை நான் யாரும் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. யாருக்கு வாய்ப்பு இருந்தாலும் வருவதற்கு வாய்ப்பு கிட்டும், மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்பதை சொல்லி இந்த மாமன்றத்தை சிறப்பாக வழிநடத்திய நம்முடைய பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எல்லோரையும் அரவணைத்து எதிரும் புதிருமான கருத்துக்கள் வந்தாலும் கூட இதை ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவம் படைத்த நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு ஒரு நாடு நல்ல நாடாக கொள்கை திட்டங்களை வகுப்பது, செயல் திட்டங்களை நிறைவேற்றுவது, அதனால் மக்கள் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னாரே, அதற்கு ஏற்ப நம்முடைய முதலமைச்சர் அவர்களோடு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து, குறிப்பாக நிதியமைச்சர் அவர்களும் இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வேளாண் நிதிநிலை அறிக்கை எல்லாம் சமர்ப்பித்த இந்த அரசு அமைச்சர்கள் எல்லாம் என்ன செய்தீர்கள் என்பதை எல்லாம் பெருமையோடு எண்ணி பார்க்கிறேன். ஆகவே அமைச்சர் பெருமக்களுக்கும், இது அமைச்சர் பெருமக்களிலே இள வயதாக இருந்தாலும் நான் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சி முதல் வரிசையில் இருக்கிற கட்சி தலைவர்கள், ஒட்டுமொத்தமாக இந்த மன்றத்தில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினரான அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும், உடல் ஆரோக்கியமோடு வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும் என்று நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த அவையிலே நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை, திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற நம்முடைய அதிகாரி பெருமக்கள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட நிதித்துறை செயலாளர், முதலமைச்சர் செயலாளர்கள்,
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசு துறை செயலாளர்கள், துறை தலைவர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் நடக்கிற செய்திகளை எல்லாம் நாட்டுக்கு எடுத்து சொன்ன நம்முடைய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி என்று சொல்லிக் கொள்வதோடு நான் ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். நிறைய திட்டங்களை சொன்னதாக சொல்லுகிறீர்கள். இன்று நாட்டுக்கு உணவளிக்கும் முதல் தொழில், ஆதார தொழில் வேளாண்மை. காலையில விவசாயிகள்லாம் சொன்னாங்க என்கிட்ட, நீ ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு சொன்னாங்க. இல்லை, இருக்காதுன்னு நினைச்சேன். ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால இந்த விவசாயிகளை எல்லாம் பெற்ற கடனை தள்ளுபடி செய்வதற்கு ஆவணம் செய்ய முடியுமா என்பதை ஆலோசிக்க வேண்டும். அதே நேரத்தில் நாட்டின் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிற பெண்கள், அவங்கள் முன்னேறினால் நாடு முன்னேறும் என்று மகளிர் உரிமை தொகையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிற அரசு இந்த மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி செய்ய முடியுமா என்பதை ஆலோசிக்க வேண்டும். அதே போலவே ரெண்டுமே தள்ளுபடி பண்ணிருக்கு, ரெண்டையும் பண்ணியாச்சு. மகளிர் சுய உதவி குழு வந்த உடனே பண்ணிட்டாங்க கடன் தள்ளுபடி. தகுதியானவங்க அவ்வளவு பேருக்கும் பண்ணிட்டாங்க. விவசாய கடனும் தள்ளுபடி பண்ணிருக்கு. நன்றி. கடன் படிச்சாங்க, வேலைக்கு அது கூட்டுறவுத்துறையில் உள்ள கல்வி கடன் தள்ளுபடி பண்ணிட்டோம். நன்றி நன்றி நன்றி. ஒட்டுமொத்தமாக இந்த 5 ஆண்டு காலம் இந்த அவையில் சிறப்பாக பணியாற்றிய நம் அனைவருக்கும் நாமே நெஞ்சார்ந்த நன்றி சொல்லிக் கொள்வதோடு, முகம் நக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகம் நகம் நட்பதே நட்பு, அந்த அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி அறிவிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி. நட்பு வளரும், தொடரட்டும். நன்றி.